ரொம்ப கேவலமா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஏதோ ஒரு மண்டு ஏதோ ஒண்ணு அந்த வளையல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு கவனிக்கல, அதனால அதை தட்டி விடுறாரு அந்த வளையல பிடிச்சு. நீங்க அத போய் நீங்க இல்ல இல்ல ஐயா வண்டு வந்து கையில உட்காந்துன்னு சொல்றாரு. உட்காந்து என்னன்னு கேட்டுட்டு ஒரு கேட்டுட்டு போயிருந்தாங்க. இல்ல நாங்க கேட்கறோம், கையை பிடிச்சி இழுத்தாரா இழுக்கலையா, வளையல கரெக்டான உட்காருங்க உட்காருங்க. ஐயா வந்து அந்த விளக்கத்தை கேட்டுட்டு போவாங்க. ஒரு பூசணிக்காய் சோத்தன மறைக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வீட்டையே சோத்தன மறைக்கணும் பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய கணக்குப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணு ஏதாவது புகார் கொடுத்திருக்காங்களா? நீங்க கூட சொல்லிட்டீங்களா? எதுவும் அவங்கள கையெடுத்து அவாய்ட் பண்ணி கையை கீழே போடுறாங்க, அப்பயும் ஒரு விடாம வளையல புடிச்சு உருட்டுறாரு. வீடியோ பாத்தீங்களா? கீழே விழல, அந்த மண்டோ தேலோ ஏதோ ஒண்ணு கீழே விழல, அதனாலதான். மார்ச்சில உட்கார்ந்து எனக்கு எப்படி ஊழல் தெரியும் சொல்லுங்க? அது கையில இருந்தா தெரியும், வளையல்ல உட்கார்ந்து இருந்தா எப்படி தெரியும்? அப்ப அந்த கவுன்சிலர் வளையலே பாத்துட்டு இருந்தாரு முதலமைச்சருடைய பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்கும் போதுன்னு கேட்கிறோம். இப்ப யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப உருளாதீங்க, வேண்டாம். வெயில் ஜாஸ்தி, உருகுனீங்கன்னா அது பூரா ஓடிடும் மண்ணுல. சீமான் என்ற எறும்பு உள்ள புகுந்து கடிச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. 21ஆம் நூற்றாண்டில் இணையற்ற ஒரு ஜோக்கை அடித்திருக்கிறார் மாண்புமிகு நம்மளுடைய. அப்ப 2026ல சீமான் வந்துருவார்ன்றது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு? எங்களுக்கு என்ன மஸ்துக்கு பயம் வருது, பயம் இருக்கு. இத மாத்துறதுக்கு எந்த கொப்பனாலும் முடியாது தமிழகத்துல. இது திராவிட மண்ணு, இது பெரியார் மண்ணு. இது 1000 சீமான் வந்தா கூட எங்களை ஒண்ணும் பறிக்க முடியாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவினுடைய முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள், அதே போன்று இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள், இருவரையும் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. காமாட்சி ஐயாட்ட வந்து திரு தடா ரஹீம் அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதுல முக்கியமா நம்ம பார்க்கணும், நீங்க வந்து சீமானவர்கள் வந்து அவதூறா பேசிட்டாரு, பெண்கள் இருக்கும்போது இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு ஐயா வந்து கொந்தளிச்சிங்க. அதற்கு ஐயா வந்து ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு பொது இடத்துல பொது வெளியில திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் வந்து கையை பிடிச்சி பண்றாரு, அதுதான் உண்மையான ஒரு அநாகரிகத்தின் உச்சத்தினுடைய செயல்னு சொல்றாரு. ரொம்ப கேவலமா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு வண்டு ஏதோ ஒண்ணு அந்த வளையல்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு, அந்த பொண்ணு கவனிக்கல, அதனால அதை தட்டி விடுறாரு அந்த வளையல பிடிச்சு. நீங்க அத போய் நீங்க இல்ல இல்ல ஐயா வண்டு வந்து கையில உட்காந்துன்னு சொல்றாரு. உட்காந்து என்னன்னு கேட்டுட்டு கேட்டுட்டு போயிருங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல நாங்க கேட்கறோம், கையை பிடிச்சி இழுத்தாரா இழுக்கலையா, வளையல கரெக்டான உட்காருங்க உட்காருங்க. ஐயா வந்து அந்த விளக்கத்தை கேட்டுட்டே போலாம். ஐயா ஒரு பூசணிக்காய் சோத்தன மறைக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வீட்டையே சோத்தன மறைக்கணும் பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய கணக்குப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணு ஏதாவது புகார் கொடுத்திருக்காங்களா? நீங்க கூட சொல்லிட்டீங்களா? எதுவும் அந்த வேலையை இங்க வச்சுக்க கூடாது. உண்மையிலேயே எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படியெல்லாம் நான் சொல்லலையா, சொல்லல. இல்ல புகார் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய நீங்கள் அந்த பெண்ணிடம் சொல்லி ஒரு புகார் கொடுக்க சொல்லுங்க. சரிங்கய்யா, புகாரே கொடுக்க வேணாம்யா, புகார் கொடுக்க வேணாம், அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டாம், அவர் அத்துமீறலும் பண்ணலன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி வண்டாவே இருக்கட்டும். ஆமா, மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் அவர்கள் பார்த்திருப்பார்ல,
பார்த்துட்டு இது மாதிரி ஒரு பொது இடத்துல அநாகரிகமா செய்யறாரு, கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இங்க வலையில பிடிச்சி செய்யலாம் இல்லையா? அதெல்லாம் நடக்கும் கட்சியில, அதெல்லாம் உங்களுக்குள்ள எல்லாமே நடக்கும், அதை நான் கேட்கக்கூடாது. அமைப்பு செயலாளர் அவங்க எல்லாமே விசாரணைக்கு வர சொல்லியிருப்பாங்க, வர சொல்லி அதை அமைப்பு செயலாளர் விசாரிச்சு அதுக்கு என்னங்கிறத அவரு சொல்லுவாரு. வண்டு கடிச்சிச்சா இல்ல தேல் கடிச்சா செக் பண்ணுவாங்க. அவரு நேரடியா ரெண்டு பொண்ணையும் வர சொல்லுவாரு, அவரையும் வர சொல்லி ரெண்டு பேர்த்தையும் வச்சு விசாரிக்காம நாங்க இருக்க மாட்டோம். நாங்க மற்ற நாலாந்தர அரசியல் கட்சியில இல்ல அவங்க பாவம் வெட்டி அவங்கள கையெடுத்து அவாய்ட் பண்ணி கையை கீழே போடுறாங்க, அப்பயும் ஒரு விடாம வலையில புடிச்சு உருட்டுறாரு. வீடியோ பாத்தீங்களா? அது கீழே விழல, அந்த வண்டோ தேலோ ஏதோ ஒண்ணு கீழே விழல. அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன், அந்த சத்தத்துல கேட்கல அந்த பொண்ணுக்கு. விஷயம் அதுதான், அங்க ஒரே கூச்சலா இருந்ததுனால அந்த அம்மா கிட்ட அது பேசுறது கேட்கல. அதனாலதான் அந்த அவரு பண்ண அந்த அயோத்தி பையனே இப்படி நினைச்சிருக்க மாட்டான். ஊடகங்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்ம போய் சொல்றோம், அண்ணன் இப்படி முட்டு கொடுத்து அவனுக்கு இல்ல. ஐயா கையில வந்து இப்ப திரு தடாரைம் அவர் கையில வண்டு ஊறுதுன்னா அவர் தட்டி விட போறாரு. வண்டு ஊறது அவருக்கு தெரியும், பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு வண்டு தெரியும் போது அவருக்கு தெரியாத வண்டு இருக்கு. மார்ச்சில உட்கார்ந்து இருந்தா எனக்கு தெரியும், எனக்கு எப்படி ஊறது தெரியும் சொல்லுங்க? அது கையில இருந்தா தெரியும், வலையில உட்கார்ந்து இருந்தா எப்படி தெரியும்? அப்ப அந்த கவுன்சிலர் வலையிலேயே பாத்துட்டு இருந்தாரா முதலமைச்சருடைய பிறந்தநாள் உறுதிமொழி இருக்கும் போதுன்னு கேக்குறோம். அப்படி பாத்துட்டு இருக்க, அதை இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பாக்குறாரு, அது இருக்குது, அதனால அதை தட்டி ஐயா பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் கையதான் பாக்குறாங்க, வலையில புடிச்சு இருக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க புடுங்கினாரு இல்ல, அத அவங்க ரெண்டு பேரும் உள்ள சேர்ந்து போனாங்க பார்த்தான் அப்படின்னு எல்லாம் கதை விடாதீங்க. அந்த ஐயா நாங்க அப்பெல்லாம் யாரும் சொல்லல. பொது வெளியில திரு தடாரைம் வச்ச குற்றச்சாட்டு, பொது வெளியில ஒரு பெண் உறுப்பினர் வந்து கையை வலையில புடிச்சு இழுக்கலாமா, இது அநாகரிகம் இல்லையான்னு கேக்குறாரு. வலையில எப்படி போட்டான்? வலையில யாரையா போட்டான்? வலையில கையை புடிச்சு தானே வலையில போட்டு விடுறான் வலையில்காரன். இல்ல அது முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு உறுதிமொழி இருக்கும்போது எல்லாரும் உறுதிமொழி பாத்துட்டு இருக்காங்களா, இவர் மட்டும் வண்ட பாத்துட்டு இருக்காரு, வலையில பாக்குறாருன்னு சொல்றீங்க. என்னங்க இதெல்லாம் அசிங்கமா இருக்கியா? நீங்க ஏதாவது உருட்டணுங்கிறதுக்காக பெரிய ரோட் ரோலரை கொண்டு வந்து இங்க உருட்டாதீங்க. எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? நீங்க தான் சொன்னீங்க பெண்கள் இருக்கும்போது சீமானவர்கள் அப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் சோழக்காடுகள் பேசலாமா? வெறும் வார்த்தையால சுத்தி காட்டி சீமானவர்கள் மீது நீங்க விமர்சனம் வைக்கும் போது பொது வெளியில ஒரு வீடியோ கேமரா முன்னாடி பெண்ணோட கையை பிடிச்சு இழுக்கலாமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் விசாரணை நடக்கும். குற்றவாளி மீது குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது எங்க கட்சியா உட்கட்சியா வெளிக்கட்சியாங்கிறது பிரச்சனை இல்ல. அது என்னங்கிறது விசாரணை பண்ணாம யாருக்கும் தெரியாது. அதுல வண்டு இருந்ததா, தேல் இருந்ததா, பாம்பு இருந்ததா, பள்ளி இருந்ததா என்னங்கிறத அந்த பொண்ணு சொல்லணும், அவர் சொல்லணும், ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அது எங்க கட்சியில அதை கேட்டு அதெல்லாம் நடக்கும். அது நாங்க பொதுவெளி யாரும் கேட்க கூடாது, நீங்க பாத்துப்பீங்க, உங்க பிரச்சனை. பொதுவெளியிலே கையை பிடிச்சிருக்காருன்னா உள்ள ஆபீஸ்ல ஏதாவது தனிமையில என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் புரிச்சேன், அவன் பிள்ளைங்க அந்த பிள்ளைய விட்டுட்டு அட்டாக்டரை விட்டு ஓடணும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு, கட்சியில இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க திமுக இருந்தா அப்படின்னா. வெட்ட வெளியில ஊடகங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப உருகாதீங்க, வேண்டாம். வெயில் ஜாஸ்தி, உருகுனீங்கன்னா அது பூரா ஓடிடும் மண்ணுல. நாங்க அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இல்ல இப்ப வரைக்கும் ஐயா வந்து அதை தவறுன்னு ஒத்துக்கிற மாட்டீங்க பாருங்க, அப்ப வரைக்கும் முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. எங்க கட்சிக்குள்ள நாங்க வலையில பிடிப்போம், வண்ட பிடிப்போம். பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து அதை சொல்லணும். பாதிக்கப்பட்ட பெண்ணு நான் என்ன வலையில பிடிச்சு இழுத்தாரு, கையை பிடிச்சு இழுத்தாரு அப்படிங்கறத அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்ல கட்சிக்காவது கட்சியில எல்லாம் பார்த்திருக்கோம்ல, மாவட்ட செயலாளர் கேட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர் கேட்டிருப்பாரு, எல்லாம் நடவடிக்கை பாயும். நாங்க கையாளாகாத கட்சி இல்ல, சரியா? இல்ல ஐயா திரு தடாரைம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி. ஐயா பேசும்போது சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள நாங்க புகார் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், அது ஒரு நடவடிக்கை விஜயலட்சுமி சீமான் வழக்கு விட்டுட்டு ஏன் நம்ம போனோம்? ஏன்னா அவங்க கட்சி அவங்க தான் சொல்றாங்க திருமணம் கடந்த உறவெல்லாம் வெல்கம் பண்ணக்கூடிய கோஷ்டி அது. திருமணம் கடந்த ஒரு திருமணம் பண்ணாம இப்ப வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி, ஏன்னா அதுக்கு எதிர்க்கக்கூடிய எங்களை போன்ற நபர்களே பெர்மிஷன் கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த வயலுக்கு நீங்க வந்து சீமானுக்கு வந்து ஏதோ பத்திரமா பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க பாருங்க. ஒரு பெண்ணை இப்படி பண்ணலாமா, சொன்னீங்க ஒரு பெண்ணை இப்படி பண்ணலாமா, ஒரு பெண்ணுக்கான சட்டம் இப்பதான் பழைய சட்டம் பாருங்க. இதே பெண் வந்து
2006 நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மீது புகார் கொடுத்தது. ரமேஷ் என்ற நபர் மேல. இதே 2007 கன்னட நடிகர் சுர்ஜன் லோகேஷ் மீது புகார் கொடுத்தது. 2010 தான் சீமான் மாட்டினாரு. 2019 கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் மீதே புகார். இதே பாலியல் புகார் தான். கன்னட நடிகர் ஜெகதீஷ் மீதும் புகார் கொடுத்திருக்காங்க. இதுல ஜெகதீஷ் மீது புகார் கொடுத்தது மறுபடியும் மீடியாவில் நான் சாரி ஜெகதீஷ் நான் சாரி, இதனால உங்க குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஏன்னா பேரம் சரியான இது ரெக்வஸ்ட் பண்ண வீடியோக்கள் இருக்கு, நீங்க சோசியல் மீடியா பார்க்கலாம். இதெல்லாம் அங்கேயும் பணத்துக்கு தான் பேரம் நடக்குது. பணம் அப்ப இது ஒரு பெண் காதலிக்குது, அல்ல ஒரு பெண்ணை ஒருத்தன் வன்புணர்ச்சி அளவுக்கு பாலியல் பண்ணிட்டாங்கன்னா காதலிச்ச பெண்ணு கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சரி, எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு அடைஞ்சா அவன் தான், இல்லைன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணம் தான் பண்ணணும், பணம் வேண்டாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல பொண்ணு, ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அது இந்த விஜய் சீமா விஷயம் நடந்துக்கல. ரெண்டாவது பாலியல் ஒரு கால் எல்லாமே திமுக அண்ணன் சொல்றாரு இல்லையா, எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் சீமா இவர் தூக்கிட்டு போய் கற்பனை செய்தாங்க. நீ என்ன பண்ணும்? சீமானை தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்கு அனுப்புறதுக்கு அன்னைக்கே தயாராக புகார் கொடுத்தப்ப முதல் முறை சமரசத்துக்கு இல்லாம நீங்க பண்ணிடலாம். நீங்க பாலியல் புகார் கொடுத்த உடனே தூக்கி உள்ள போட்டு போட்டாங்க. மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. மருத்துவ பரிசோதனை பண்ணும்போது என்ன தெரியாங்க, உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அங்க திமுக அத்தனை பேரும் தெரியும். இல்ல அது ஐயா நம்ம தவறா அவருடைய திமுக நிறைய நிர்வாகிகள் பத்தி வர வாய்ப்பு கூட இருக்கலாம், மேபி இல்ல. அப்போ அங்க கற்பழிப்புன்றது சீனே இல்லை. கற்பா இருந்தாலும் நடிகா இருந்தாலும் கற்போடு இருந்தா நடிகை ஆக முடியாது, தீராஜே சுட்டு போயிட்டான். புரியுதுங்களா? சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் அடிக்க வருது. அப்போ அவர்தான் நீதிபதியா கேளுங்க. அப்படி இருக்கு சூழல். அப்படி இருக்கும்போது நீங்க 2011 நீங்க அவங்க மருத்துவ பரிசோதனை செஞ்சு சீமானிய மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவங்க கற்பழிப்பு 2 பேரும் பண்ணது உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா நீங்க கற்பழிப்பு குற்றவாளி மீது சீமானை ஊடகங்கள் எழுதுறது அல்லது அவர்கிட்ட கேள்வி எழுப்புறது இல்லை போஸ்ட்ல ஒட்டிருக்கீங்க அப்படி தெரிஞ்சு கற்பழிப்பு குற்றவாளி அப்படியே ஒட்டுறது நியாயமா இருக்கும். இல்ல இவங்களாம் பெண்கள் இருக்கக்கூடாது குறிப்பா அப்படின்றதுனால அப்படி கொண்டு போறாங்களா, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி அப்படின்றத உருவாக்குறதுல இந்த வேலையை பாக்குறாங்களா? சீமான் போல்டா அடிச்சு ஏறி அடிக்கிறாப்புல இவங்களால கவுண்ட் கொடுக்க முடியல திமுக. அது நேரடியா திமுக எதிர்த்துன்னு சொன்னா என்னன்னா அந்த ஒரு சின்ன கட்சி எப்படிமா பாத்தீங்கன்னா பெரிய யானை பெருசுதான் படம் எல்லாம் யானைக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியுமா? யானை மலம் இல்ல நிக்க முடியாது. ஆனா அது காலில் ஒரு சின்ன எறும்பு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு கதறிட்டு இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த மாதிரி நீங்க பெரிய கட்சி தான். சீமானவை பிடிக்கும் போது நீங்க பெரிய 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 கட்சி தான் திமுக. காலையிலயோ சீமான் என்ற எறும்பு உள்ள புகுந்து கடிச்சு ஆட்டம் காலுது. அதனால உங்களால துடிச்சுட்டு 21ஆம் நூற்றாண்டில் இணையற்ற ஒரு ஜோக்கை அடித்திருக்கிறார் மாண்புமிகு நம்மளுடைய மாண்புமிகு எதுக்கு அவர் போறாரு? மாண்புமிகுக்கும் ஐயாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? சீமானோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காரு. வரணும், நாளை அமைச்சரவையில அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் தானே. அப்ப 2026 சீமான் வந்துருவாருன்றது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு? எங்களுக்கு என்ன மஸ்துக்கு பயம் வருது, பயம் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் எப்பவும் பயம் இல்ல. நாளைக்கு அமைச்சர் அவர் ஆட்சிக்கு தான் எங்களுக்கு என்ன பயம்? அவர் நல்ல ஆளட்டுமையா நாட்டு மக்களுக்கு சேவை செய்யட்டும். நாங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு யாரு சேவை செய்யறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வரணும். திராவிடோட ஆட்சி எப்படி சேவை செய்யுதோ அதை போன்று நல்லதொரு சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிக்கலாம். இப்ப திராவிட கட்சிகள் தான் கடந்த 75 ஆண்டுகளா நாங்க இந்த தேசத்தை ஆண்டுகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆளுது, அதிமுக ஆளுது, திமுக ஆளுது, அதிமுக ஆளுது. இதை மாத்துறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது தமிழகத்துல. இது திராவிட மண்ணு, இது பெரியார் மண்ணு. இது 1000 சீமான் வந்தா கூட எங்களை ஒண்ணும் பறிக்க முடியாது. இல்ல பெரியார் திரு தடாரை ஐயா சொல்றாரு, இது பெரியார் மண்ணு, 1000 சீமான் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது பெரியார் மண் அப்படின்றாரு. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இல்ல சீமானவர்கள் குறிப்பிடும் போது பெரியாரே ஒரு மண் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்படி ஆதங்கப்படுறாங்களோ?
ஏறதுக்கு சீமான் விமர்சிக்கலாம், ஆனா தடாரதி விமர்சிக்க முடியாது. என்னுடைய அரசியல் வேற, அவருடைய அரசியல் வேற. அவங்க அதை அந்த நிலையில இருந்துட்டு விமர்சிக்கிறார். நம்ம அவர் விமர்சிக்கிறது தவறுன்னு சொல்லி சொல்ல தயாரில்லை. அதே நேரத்துல சரிங்க நீங்க பண்ண சூப்பர், அதோட நான் பேசுற மாதிரின்னு நான் சொல்ல தயாரா இல்லை. என்னுடைய அரசியலை சொல்றேன். ஆனா பெரியாரிஸ்டுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரியாரே சீமான எதுக்காக நீங்க அவர் ஆதரிக்கீங்கன்னா எந்த வகையில் நியாயம், இது சரியில்லை, நீங்க ஆதரிக்காதீங்க அப்படின்னா நான் இதுக்கு உடன்பட்ட ஆள் நானே இல்லை. அதாவது முழுக்க முழுக்க திமுக அரச பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிறதுக்காக திராவிட இயக்கங்கள் சில கம்யூனிஸ்டுகளும் திமுக போர்வையில உள்ளாகும். அதுதான் என்னுடைய பார்வை. அதுக்கு சீமானா இருக்கட்டும், சவுக்கு சங்கர் விஷயமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் RSS பிஜேபி அயோகி பெருங்காவனம் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் எங்கெல்லாம் அரச பயங்கரவாதம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் நான் அரசுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகன். அவ்வளவுதான் என்னுடைய பார்வை. காலையில அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனீங்களா? என்ன தீர்மானம்? இல்ல, நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பெரிய கோம்பனாலாம் இல்லை. சின்ன கட்சி வச்சிருக்கோம். அனைத்து கட்சிகளுங்கிற போது அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு வச்சிருப்பாங்க. அனைத்து கட்சிகளும் போது அதுக்கு மாமா வேலை பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ணா அறிவாலயத்துல மாமா வேலை பண்றவங்களுக்கு எடுத்து ரொம்ப கொச்சையான வார்த்தையை சொல்லும்போது ஐயா இல்ல முட்டு கொடுக்கறது எடுப்பு இது மாதிரி நாகரிகமா இருக்கு. மாமா வேலைன்றது முட்டு கொடுக்கறது. நீங்க கட்சியை ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? சார் கம்மி இருக்கு சார், குடிக்காது கொந்தளிக்காது. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அழைக்கப்படும். மற்ற திமுக எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற நபர்களை கூப்பிட மாட்டோம். இல்ல நாம் தமிழர் கட்சி அப்ப பதிவு செய்யப்படலையா? இல்ல நாம் தமிழர் கட்சி கூட அழைப்பு அனுப்பப்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு அனுப்பப்பட்டது. எல்லா அரசியல் கட்சி பதிவு பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பப்பட்டது. யாருக்கும் சொல்லும் போது அவருக்கு ஜாதகமான நபர்களை மட்டும் அழைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னாரு. தவறான பார்ப்பதை பண்றாரு. முழுமையாக அவர் பேசிய வார்த்தையை நான் மறுக்கிறேன். மறுப்பதோடு மட்டுமல்ல, கண்டிக்கவும் செய்கின்றேன். ஏன்னா அது மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ப மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு மாமா வேலை பாக்குறாங்களா? அவர் அந்த வார்த்தையை குறிப்பிடலன்னு சொல்லிட்டாரு. அவரு சப்ப முட்டு கொடுக்கறாரு சொல்லிட்டாரு. அதனால இனிமே இப்ப வர்ற காலங்கள்ல தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்களுடைய சேவை செய்யக்கூடியதுல குறையக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்னு நீங்களா கற்பனை பண்ணி பேசுனா அதுக்கு நாங்க பொறுப்பாகாது. நாங்க மீண்டும் ஆட்சிக்கு 100க்கு 100% நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். 26 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும். இது எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். திரு சீமான் அவர்கள் தப்பி தவறி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். அவர் கேட்கின்ற கேள்விக்கு அப்பொழுது விடை கிடைக்கும். நிச்சயமாக நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.